Knowledge sheet 158. If you cannot meditate, be stupid. உங்களால தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா முட்டாளா இருங்க, முட்டாள் ஆயிடுங்க. ஒருத்தர் சொன்னா ஏதாவது அர்த்தம். If you are unable to meditate, if your mind is chattering too much and nothing works, just feel that you are little stupid. உங்களால தியானம் பண்ண முடியல, தியானம் பண்ண உட்கார்ந்தாலே மனது அங்கங்க நிறைய இடத்துல ஓடிட்டே இருக்கு, எண்ணங்கள் நிறைய வருது அப்படின்னா என்ன, நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கணும். லிட்டில் ஸ்டூபிட், கொஞ்சம் முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கணும். தென் யூ வில் ஏபிள் டு சிங்க் டீப். அப்போ உங்களால என்ன பண்ண முடியும், அந்த தியானத்துல ஆழ்ந்து போக முடியும். யுவர் இன்டலெக்ட் இஸ் அ டைனி பார்ட் ஆஃப் யுவர் டோட்டல் கான்சியஸ்னஸ். இல்லையா, நம்முடைய அந்த ஆழ்நிலையில இந்த என்ன உங்களுடைய புத்தி இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன பகுதி தான். இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் தட் இன்டலெக்ட், யூ மிஸ் அவுட் அ லாட். அந்த புத்தி பூர்வமான விஷயங்கள்ல சிக்கி போயிட்டா நிறைய விஷயங்கள்ல நாம தவறிடுறோம். ஹாப்பினஸ் இஸ் வென் யூ டிரான்செண்ட் த இன்டலெக்ட். அந்த புத்தி பூர்வமா சிந்திக்கிறது, புத்தி பூர்வமா செயல்படுறது எப்பவுமே ரொம்ப அவசியம்தான். ஆனா அதுலயே சிக்கி போயிருக்கிறது தான் பிரச்சனை. அதையும் கலந்து வருந்தாதான் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். when you feel stupid or in deep love, you transcend the intellect. when you feel stupid, இந்த மாதிரி ஒரு நான் முட்டாள் அப்படின்னு நினைக்கும் போதோ, தென் இன் டீப் லவ், ஆழ்ந்த ஒரு அன்புல இருக்கும் பொழுதும் என்ன ஆகும்னா நம்ம அந்த புத்திபூர்வமான விஷயத்த கடந்து போக முடியும். கேள்வி கேட்கிறாங்க, how do you go beyond the intellect? எப்படி அந்த புத்தி தாண்டி போறது? by acting stupid. ஒருத்தர் சொல்றாரு by acting stupid. மறுபடியும் முட்டாள்தனமா ஒரு நடிப்பதன் மூலமாக, நடந்து கொள்வதன் மூலமாக இல்ல, நடிப்பதன் மூலமாக. everyone avoids being stupid. எல்லாருமே இந்த முட்டாள்தனம் பண்றத, முட்டாள்தனமா இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, தவிர்ப்பாங்க. no one wants to look dumb. யாருமே ஒரு என்ன முட்டாள்தனமா இருக்க விரும்பல. தட் இஸ் ரியலி ஸ்டூபிட். அதுதான் முட்டாள்தனம். எது முட்டாள்தனமா இருக்க விரும்பாததான் முட்டாள்தனம். ஸ்டூபிடிட்டி ஷுட் பி ஃபாலோட் பை மெடிடேஷன். தியானத்துக்கு ரொம்ப சிறந்ததா அது. அதர்வைஸ் டிப்ரெஷன் மே ஃபாலோ. அப்ப இல்லைன்னா என்ன ஆயிடும், மன அழுத்தம் வந்துடுமா. கேன் ஐ ஆஸ்க், திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கேன் ஐ ஆஸ்க் அ ஸ்டூபிட் கொஸ்டின்? ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்கலாமா? குருதே கேட்கிறார், ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் எனிவே ஸ்டூபிட். எல்லா கேள்வியுமே என்ன ஒரு விதத்துல முட்டாள்தனமா தான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பவுமே ஒரு புத்தி பூர்வமாவே சிந்திச்சு, புத்தி பூர்வமாவே அதுலயே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், யோசிக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் இது தியானத்துக்காக சொல்லப்பட்டது. ஏற்கனவே குருதே சொல்லியிருக்காரு இல்லையா, என்ன தியானம் சமயத்துல மெடிடேட்டர்ல ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ ஆம் நத்திங். அது மாதிரிதான் இதுவும். கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்துட்டா, நான் முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டாலே என்ன, அது சம்பந்தமா என்ன, நம்ம தியானம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. அதுதான் இன்னைக்கு நாலேஜ்.